மதுரை ஜல்லிக்கட்டு திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. முதலாவதாக அவனியாபுரம் கோயில் காளைக்கு முதல் மரியாதை செலுத்திய பின்னர் தொடர்ச்சியாக வாடிவாசல் வழியாக கோயில் காளை அவிழ்த்துவிடப்பட்டு பின்னர் வரிசையாக மற்ற காளைகள் அவிழ்த்துவிடப்படும். பல்வேறு சுற்றுக்கள் வாரியாக மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்து தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் 1200 காளைகளும் 800 மாடுபிடி வீரர்களும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக முன்பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் கருணாகரன். மதுரை ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய சிகர நிகழ்ச்சி இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? அதே நேரத்தில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னென்ன? பாலவேல், அதாவது அந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சில நிமிடங்களில் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது உரிய அதாவது அந்த சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள அந்த நாகரிகமாக இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது ஏறுதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பாரம்பரியத்தின் நேரடி சாட்சியாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு இன்று வரை நடைபெறுகிறது. அதே நேரத்தில் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வில் உயர்நீதிமன்ற மற்றும் வழிகாட்டுதல் அரசு வழிகாட்டுதலின்படி ஜல்லிக்கட்டு காளை வீரர்கள் காளையின் கொம்பை தழுவக்கூடாது, வாளை பிடிக்கக்கூடாது. அதே போன்று காளையின் உரிமையாளர்கள் தன் காளையின் திமிலுக்கு வண்ணப்பொடிகளை தூவி கொண்டு வரக்கூடாது என்று பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டுப்பாடுகளின் அடிப்படையிலே தான் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் காளைகளுக்கு ஏற்கனவே அனுமதி பெற்று பரிசோதனை பெற்றிருந்தாலும் தற்பொழுதும் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே அந்த காளை அனுமதிக்கப்படுகிறது. மேலும் வீரர்களும் முன்னமே உரிய அனுமதி பெற்றிருந்தாலும் டோக்கன் பெற்றிருந்தாலும் தற்பொழுதும் அவர்கள் மது மற்றும் ஊக்க மருந்து உள்ளிட்ட எந்த விதமான இதுவும் அருந்தவில்லை, உடல் தகுதியுடன் இருக்கிறார்கள் என்ற மருத்துவ பரிசோதனைக்கு பின்பே வீரர்கள் அந்த ஜல்லிக்கட்டில் அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் ஒவ்வொரு சுற்றும் 1 மணி நேரம் நடைபெறும். மேலும் ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 வீரர்கள் பங்கேற்பார்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் அந்த டி ஷர்ட்டின் நிறம் மாற்றப்பட்டு முதல் சுற்றில் அதிக காளைகளை தழுவிய வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெறத்தவராக இரண்டாவது சுற்றிலும் விளையாட அனுமதிக்கப்படுவார்கள். இது போன்று 10 சுற்றுகள் ஜல்லிக்கட்டின் நிகழ்வானது மாலை 5 மணி வரை நடைபெறும். இறுதியாக அனைத்து சுற்றுகளிலும் சிறந்த காளைகளை தழுவிய வீரர்களுக்கு சுற்று நடைபெற்று அதில் அதிக காளைகளை தழுவிய வீரர்களுக்கு முதல் பரிசாக அந்த கார் வழங்கப்பட உள்ளது. அதே போன்று சிறந்த காளை அந்த வாடிவாசலிலிருந்து வெளியே களத்தில் நின்று விளையாடும் அந்த சிறந்த காளைக்கும் முதல் பரிசாக கார் பரிசீலிக்கப்பட உள்ளது. மேலும் அடுத்ததாக 2வது 3வது பரிசுகளும் அந்த 2 சக்கர வாகனங்கள், 2 வீலர் உள்ளிட்ட மேலும் ஒவ்வொரு அந்த விழாவில் பங்கேற்கும் ஒவ்வொரு காளைக்கும் தங்க காசு பரிசு நிச்சயம் என்று வெளியிடப்பட்டது. அதே போன்று ஒவ்வொரு காளையும் வீரர்களை புறந்தள்ளிவிட்டு செல்லும் சிறந்த காளைக்கு சைக்கிள், அண்டா, பிரிட்ஜ், டிவி உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் களம்காண தயாராக இருக்கும் அந்த காளைகளுக்கும் அந்த வீரர்களுக்கும் பரிசு மலை காத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சேலம், திருச்சி, குமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பார்வையாளர்கள் பார்த்து ரசிப்பதற்காக பார்வையாளர் மாடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேர இடைவெளிக்கு பிறகு அந்த பார்வையாளர்கள் சுழற்சி முறையில் மாற்றம் செய்யப்பட்டு புதிய பார்வையாளருக்கு அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வானது அதாவது அரசு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் வெளிநாட்டினர் சுற்றுலாவுக்கு வந்துள்ள வெளிநாட்டினர் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வை காண்பதற்காக அழைத்து வரப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வின் நம்ம தமிழ் பாரம்பரியத்தின் தமிழரின் கலாச்சாரத்தையும் விளக்கும் வகையில் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வை காண அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை 1000 காளைகள் ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் இந்த வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வீரர்களுக்கு தழுவ காத்திருப்பார்கள். எனவே இந்த ஒரு சிறப்பான ஒரு தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரத்தின் 2000 ஆண்டுகள் பாரம்பரியமான அந்த ஏறு தழுவுதலின்
அந்த ஜல்லிக்கட்டு வடிவமான சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் வந்து இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக தென்மண்டல ஐஜி நரேந்திர நாயர் மற்றும் வந்து மதுரை மண்டல டிஐஜி உள்ளிட்ட தலைமையில் 3 எஸ்பிகள் தலைமையில் 2500 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் வந்து இந்த வாடி வாசலில் சில காளைகள் வந்து திரும்பும் வாடிவாசலுக்கே வரும். அப்பொழுது அந்த காளைகளை வந்து ஒழுங்குபடுத்தி வெளியேற்றுவதற்காக சிறப்பு பாதுகாப்பு படை போலீசார் வந்து சிறப்பு பாதுகாப்பு கவசங்கள் அணிந்த உடை அணிந்து ஒரு வாகனத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அவ்வப்போது காளைகளுக்கும் அந்த காளைகளோ அல்லது வந்து அந்த வீரர்களோ காயம் ஏற்பட்டால் அவர்கள் காப்பாற்றுவதற்காக முதலுதவி மையங்களும் 108 ஆம்புலன்ஸ்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்களும் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் வந்து அந்த காளைகளும் அந்த வீரர்களும் அடிபடாமல் இருப்பதற்காக அந்த தரைப்பரப்பில் வந்து தென்னை பரப்பப்பட்டு ஒரு மெத்தை போல் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. எனவே வந்து இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டானது அந்த தமிழர்களின் 2000-3000 ஆண்டு அந்த பாரம்பரியத்தினான ஏறு தழுவுதல் என்ற அந்த பாரம்பரியத்தின் வெளிப்பாடை அந்த நீட்சியாக இன்றும் வந்து நேரடி சாட்சியாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நிகழ்வானது அலங்காநல்லூரில் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்வுக்காக தற்பொழுது அந்த மாடுபிடி வீரர்கள் மஞ்ச டி-ஷர்ட் அணிந்த அந்த வீரர்கள் வந்து முதல் சுற்று 50 சுற்றில் பங்கேற்பதற்காக காளைகளை தழுவுவதற்காக தயார் நிலையில் உள்ளனர். முன்னதாக அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் வந்து உறுதிமொழி ஏற்க உள்ளனர். அது நேரலை காட்சியை நாம் காணலாம். மேலும் வந்து பின்னர் வந்து அந்த கோவில் காளைகளுக்கு மரியாதை செலுத்தப்படும். தொடர்ந்து இந்த நிகழ்வை வந்து இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்வை வந்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடங்கி வைக்கிறார். மேலும் வந்து இதன் சிறப்பாக என்னவென்றால் அனைத்து காளைகளுக்கும் வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து காளைகளுக்கும் பங்கேற்கப்பட உள்ளது. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படும்.